பொதுவாகவே திமுக அரசில் இது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து தூத்துக்குடியில் கட்டியிருக்காங்க. அதை இப்போ வந்து மகப்பேறு மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. இந்த ஆட்சி எவ்வளோ ஒரு அவலமான ஆட்சி என்பதற்கு இந்த செய்தி ஒரு சரியான உதாரணம். அங்கே இருக்கவங்களுக்கு மகப்பேறு மருத்துவமனை தேவைப்படுது, அதனால இதை வந்து அப்படி மாற்றினாங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க சார். ஆனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா நிறைய மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டி இருக்கும், அதை தவிர்க்கணும். ஏன்னா வந்து அரசுக்கு நிதிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காகவே இதை மகப்பேறு மருத்துவமனையாக மாற்றிருக்காங்க சார். விரிவாக சொல்கிறேன். இப்போ மகப்பேறு மருத்துவமனைனா என்னப்பா? டெலிவரி, ப்ரெக்னென்சி இது தொடர்பான மருத்துவமனை. இது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்க்க முடியாதா? இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் ப்ரெக்னென்சி, டெலிவரி தொடர்பான எல்லா வசதிகளும் இருக்குது. அண்டு எங்கேயுமே இப்போ வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இந்த குழந்தை பிறக்கும்போது ஏற்படக்கூடிய மரணங்களை பெருமளவு தமிழகத்தில் தவிர்த்து விட்டோம். எப்போயாவது அரிதாக தான் நடக்குது. என்ன காரணம்னா, இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸு போதுமான அளவுக்கு மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கிறது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா என்னென்னா, அதுதான் வந்து மருத்துவ சேவையோட உச்சம்னு சொல்லலாம். இந்த சமீபத்தில் இந்த கலைஞர் கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு மருத்துவமனை இதுக்கு போயிருந்தேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போன உடனே நெஃப்ராலஜி. இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்? நெஃப்ராலஜி, நியூரோ, கார்டியாலஜி. டாக்டர் இருந்தாங்களா? டாக்டர்லாம் இருக்காங்க. ஒரு இடத்துல தான் வியாதி, எல்லா இடத்துக்கும் வியாதி இல்லை. அதனால் நான் போன இடத்துல மருத்துவர் இருந்தார், பார்த்து விட்டேன். அது நீ சொல்கிறது ஒரு சரியான விஷயம். அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் இல்லாமல் தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கவங்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க இல்லையா? இதே பஞ்சாயத்து தான் இங்கே. இப்போது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பன்னோக்கு மருத்துவமனைனா அதற்கேற்றாற் போல் அந்த கட்டிடம் கட்டப்படும் இல்லையா? இப்போ நான் போனேன் மருத்துவமனைக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ளோர்ஸு செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன தேவை இருக்க போகுது? சுற்றி கைனகாலஜிஸ்ட் தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான வடிவமைப்பு, கட்டமைப்பு வேறு. கட்டிட்டாங்கப்பா. கட்டி முடித்த பிறகு புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும் அல்லவா? இந்த கவர்மெண்ட்டோட முழக்கமே பேர் வச்சியே சோறு வச்சியா தான். புதிய பணியிடங்களை உருவாக்க காசு இல்லை, மருத்துவர்களை நியமிக்க காசு இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறாங்க? மல்டி ஸ்பெஷாலிட்டியாக கட்டின ஹாஸ்பிட்டலில் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றுறாங்க. எங்கேயாவது நடக்குமா இந்த அநியாயம்? திமுக எம்பி திருமதி கனிமொழியோட தொகுதி அது. அவங்க இருக்கும்போது அவங்க தொகுதியிலே இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்றது அவர்களுக்குத்தான் அவமானம். இதுவுமே வந்து இபிஎஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பித்த மருத்துவமனையாங்க. இங்கே எதை ஆரம்பிச்சிருக்காங்க? இந்த புதிய மருத்துவமனைக்கு மருத்துவர் பணியிடங்களை உருவாக்க பணம் இல்லை, மருத்துவர்களை நியமிக்க பணம் இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது கிண்டியில் எதுக்காக சில்ட்ரன்ஸுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை உருவாக்குற? நீ எக்ஸிஸ்டிங் கிங் இன்ஸ்டியூட்டை இடிச்சிட்டு அதை உருவாக்கணும்னு துடிக்க வேண்டிய நோக்கம் என்ன? வேகமாக டெண்டர் விட்டு அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்க்கணுன்ட்டு மாசு துடிக்கிறாருன்றதை தாண்டி, இன்னொன்று அவர் தொகுதியில் இது வருதுன்றதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இன்னும் டெண்டர் விடல, இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அதற்குள் அந்த எக்ஸிஸ்டிங் கிங் இன்ஸ்டியூட்டை இடிக்கிறதுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்துருக்குறேன். எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கியா நீ? தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே திருநெல்வேலியில் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தூத்துக்குடியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் யூபி போன்ற பெரிய மாநிலங்களிலே பார்த்தா, தலைநகரங்களில் பெரிய லக்னோ போன்ற பெரிய இடங்களில் மட்டும்தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. மற்ற ஊர்லெலாம் சின்ன சின்ன மருத்துவமனைகள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதுதானே ப்ரைடு. ஏடிஎம்கே பீரியடில் கொண்டு வந்த இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? ப்ரைடுன்றதை தாண்டி கட்டிடங்களை கட்டிடுறீங்க, அது மக்கள் வரி பணத்தில் தான் கட்டுறீங்க. அது எப்போ முழுமை பெறும்னா சரியான மருத்துவர்களை போட்டு அதை நிர்வகிக்கும் போது தான். தென்காசி கலெக்டரேட் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஆட்சி. எங்கே பார்த்தாலும் உங்களுடன் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம் இப்படின்னு வரிசையாக திட்டங்கள் இருக்கும். செயல்பாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா எதுவுமே இருக்காது, ஜீரோ. இந்த வெறும் விளம்பரங்களை வைத்தே நாம் மக்களை ஏமாற்றி வென்று விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த தூய்மை பணியாளருக்கு 3 நேரம் சோறுன்னு சொல்கிறாங்க சார். நம்ம கூட முன்னாடி பேசியிருந்தோம். 9 மணிக்கு போய் சாப்பிட போகலான்னு போனால் 12 மணிக்கு சாப்பாடு வருது, காலை சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாப்பாடை குப்பாளிட்டு போவாங்களா, அதே வண்டியில் ரிட்டர்ன் சாப்பாடை கொண்டு வராங்க சார். பார்த்தியா? இது என்னென்னா, நீங்கள் ஒரு துறையின் அமைச்சர் அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு வாங்க, அந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுறதோட இம்ப்ளிமெண்டேஷனையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். புரியுதா? அவர் மாசுவை நான் சந்தித்தப்போ என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு குப்பை அள்ளுற கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க சரியாக பண்ணலன்னு. அப்போ அந்த அதிமுக ஆட்சி தொடங்கின பீரியடில் 2011 என்று நினைக்கிறேன், போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2006 மேயராக இருந்தார் மாதம். அப்போ நான் அவரை சந்தித்தப்போ, நான் இருக்கும்போது ஒரு இடத்துல குப்பை இருக்காது சங்கர். ஏன் குப்பை இருக்காதுன்னா, எந்த இடம்னே சொல்லாமல் திடீர்னு காலையில் கிளம்பி 7 மணிக்கு சர்ப்ரைஸாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். நாங்கள் போன உடனே மேயர் வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இடத்த க்ளீனாக வச்சுருப்பாங்க.
நான் எந்த இடத்துக்கு போவேன்றது, தினமும் எந்த இடத்துக்கு போவேன்றது யாருக்குமே தெரியாதுன்றதுனால எல்லா இடத்தையும் எப்போ வேணாலும் மேயர் வருவார்னு வச்சுருப்பாங்கன்னா அவர் அந்த பணியை மேயராக சிறப்பாக செய்தார். இந்த வேலைக்கு அவர் லாய்க்கு இல்லை. இப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து சுகாதாரத்துறைக்கு நியமித்து அந்த துறையை போல சீரழிந்த துறை எந்த துறையுமே இல்லைன்றாங்க. இப்படி ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இது மாதிரி ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப அவலமான ஒரு விஷயம். ஏன்னா உருவாக்குங்கப்பா பணியிடத்தை. டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போஸ்ட்டு தானே உருவாக்குறீங்க. காசு இல்லை. அப்போ எதுக்கு 1000 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்ருக்கீங்க? 1000 ரூபாயா? நாங்கள் 5000 ரூபாய் கொடுக்கலான்னு பிளானிங்கில் இருக்கோம். கண்டெம்ட்டில் உங்கள் ஃபினான்ஸ் செக்ரட்டரி 5ஆம் தேதி போய் கோர்ட்டில் நிற்க போகிறாரு. 95 கோடி தரணும். அதுக்கு நிதி இல்லை. அப்போது இதுக்கெல்லாம் நிதி இல்லையே. கார் ரேஸ்க்கு 42 கோடியை செலவு பண்ணுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சார். எங்கேருந்து நிதி வரப்போகுதுன்னெலாம் தெரியாது சார். ஆனால் கொடுக்கணும்னு இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. பீகாரோட ரிசல்ட்டுக்கு முக்கியமான காரணம், அதாவது என்டிஏ ஜெயிச்சதுக்கு காரணம் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல அவங்க நம்புகிறாங்க. அதனால அதையே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் 10,000 ரூபா முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறது. இப்போ 1000 கொடுத்துருக்காங்களா மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு அதை 2000 கொடுக்க போகிறாங்க. இது எப்படி சார் நிதி வரும்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இதை அவங்க செயல்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட போகிறாங்க. என்னென்னா தமிழகத்தோட நிதி நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. 2 மாதம் முன்னாடி அதிக கடன்லாம் சொல்லும்போது திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நாங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் தான் கடன் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அனுமதிக்கப்பட்ட அளவு 100 ரூபாய் என்றால் 95 ரூபா வாங்கிட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டோட கடன் ரீபேயிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஆர்பிஐ ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்சஸையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பேங்க்குக்கு போனோன்னா இவ்வளோ தான் உனக்கு லோனுன்னுவாங்க. இல்லைங்க நாங்கள் கட்டுவேங்க அப்படின்னு சொல்லி திருப்பி எப்படி கட்டுவேன்னு கேட்பாங்க. நம்ம வருமானத்துக்கு தகுதியான கடன் தான் தருவாங்க. இது மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆர்பிஐ இதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஸோ உனக்கு ஒரு தமிழகம் இவ்வளோ பெரிய மாநிலமா, இதோட ஜிடிபி இவ்வளோவா, இது இவ்வளோ ரூபா தான் கடன் வாங்கலாம். அதோட மேக்ஸிமம் லிமிட்டை வாங்கிட்டாங்கப்பா. இன்னொன்று, நான் ஒரு பாலம் கட்டுறேன், ஒரு கல்லூரி கட்டுறேன், ஒரு சாலை போடுறேன், கிராமத்துக்கு மின் இணைப்பு கொடுக்குறேன்னா லோன் கொடுப்பாங்க. 1000 ரூபா கொடுக்குறேன்றது லோன் கொடுப்பாங்களா? நாங்கள் தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே 10,000 ரூபாயை போட்டு ஜெயிக்கிறோமே. இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நிதியை நாங்களே கொடுக்கணுமா? ஸோ இவங்க ஆலோசனை செஞ்சுருக்காங்க, திட்டம் போட்டிருக்காங்க. மகளிருக்கு கூடுதலாக, அதாவது இன்னும் ஒரு 25 லட்சம் பேருக்கு உரிமை தொகை வழங்கப்படும்னு போன மாதம் துணை முதல்வர் அறிவித்தார் இல்லையா? கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்ல காசு இல்லை. ஃபினான்ஸ் செக்ரட்டரி போய், அதுவும் யூசி மாதிரி ஆணவம் பிடித்த ஒரு நபர் போய் நீதிமன்றத்தின் முன்னாடி நிற்கிறதுனா எவ்வளோ பெரிய அவமானம். ஒரு செகண்டில் ஒரு கையெழுத்தில் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுன்னு அவரால் சொல்ல முடியும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நான் போகணுயா, இந்த சேங்ஷன் பண்ணி கொடு, போய் யாராவது வக்கீல் வச்சு, இந்த ஒரு அப்பாட்டகர் ரவீந்திரன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அதிகாரிகளுக்கெல்லாம் போய் வக்காலத்து வாங்குவார், அவர்கிட்ட போய் சொல்லி இதை கொடுன்னு போன வாய்தாலேயே சொல்லியிருந்தாங்கன்னா 5ஆம் தேதி யூசி போக வேண்டியதில்லை. ஆனால் நேராக போய் நின்னாலும் இதை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்குது நிதி நிலைமை. இது ஒரு உதாரணம். யூசி கோர்ட்டில் போய் எந்த ஆஃபீஸரும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் யூசி சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு கோர்ட்டுன்னு தெரிஞ்சும் கொடுக்க முடியலன்னா ஃபண்டு இல்லை. எதை எடுத்து இதில் போடுவேன்? தான் பார்க்குறோம். இந்த நேற்று பார்த்தோம்ல, 3900 கோடி ரூபாயை சுரண்டி தின்ட்டாங்க சிஎம்டிஎல்னு. இது ஒவ்வொரு துறையிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த திருவான்மியூர் உத்தண்டி பிரிட்ஜு 500 கோடி ரூபாய் பிரிட்ஜுன்னா 900 கோடி ரூபாய் பிரிட்ஜை மாற்று, 400 கோடி எனக்கு கொடுன்னு தான் எல்லா திட்டங்களும் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த ரோடு போடுறதுக்கு 10 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்க, 20 லட்ச ரூபா இருக்குது. சிஎம்டியில் பார்த்தோம்ல 2-3 டெண்டர், பேப்பர் மில்ஸ் ரோடு, போலீஸ் ஸ்டேஷனு, மீன் மார்க்கெட்டு, கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம், இங்கே இந்த கிளாம்பாக்கம் இருக்குது இல்லை, கிளாம்பாக்கம் கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சோன்னே சேகர்பாபு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, பயணிகள்லாம் தங்குறதுக்கு மேலே ஒரு ஏசி ரூம் கட்டணும். சும்மா கேட்டியும் ஏர்போர்ட் அது. தூய்மை பணியாளர்களுக்கு சோறு கொடுக்கணும், அதே குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் பயணிகளோடைய நலம் விரும்பிகளாக இதை கட்டணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பர்பஸ் அதை யோசிச்சு பாருங்கள். அரசு பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகள் அவங்க குழுன்னு உட்காந்துருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் உங்களோட நோக்கம் அதுவா? இதை விரிவுபடுத்தி எல்லாத்தையும் ஒரு பெரிய ஹாலை மேலே கட்டி இதுக்கு பூரா ஏசி போடணும்னு சொன்னோன்னா ஒரு 10 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுமா? அதில் 30% ஒரு மாதத்துக்கு அப்புறம் அது ஒர்க் பண்ணுதா? மெயின்டெனன்ஸ் கூட ஹூ பாதர்ஸ்? எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த மாதிரி இன்ஃப்ளேட்டட் காஸ்ட். நிதி எப்படி இருக்கும்? இந்த சிக்கலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இதில் பொங்கல் வேறு வருது. இதை வேறு அந்த ஆலோசனையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுத்து தான் எலெக்ஷனில் ஒரு 66 சீட்டில் அவர் ஜெயிச்சார். அதே மாதிரி பொங்கலுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போது தான் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்பது இவர்களுக்கு தெரிகிறது. மத்திய பிரதேஷில்
பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு காரணம் அந்த லாட்லி பெஹன் ஒரு ஸ்கீம்னு நினைக்கிறேன், ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க. அதே போல் பீகாரில் நாம் சமீபத்தில் பார்த்தோம். இங்கேயும் திமுக அரசு புத்திசாலியாக இருந்துச்சுன்னா எதையுமே கொடுக்காம டிசம்பரில் ஆரம்பிச்சிருக்கணும். நிதியும் இருந்திருக்கும், புரியுதா? இப்போது மாலதி அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர்லேருந்து டக்குன்னு ஒரு 5 மாதத்துக்கு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா புதுசாக இருக்குது. 1000 ரூபா கொடுத்த மவராசையா சூரியனுக்கு போடுவோம் அப்படின்னு வரும். இது பழசாயிடுச்சு பாஸே. இப்போ இதை நிறுத்தினா தான் கோவம் வரும். அப்படி இல்லைன்னா அது வரும். பழகிடுச்சா? இப்போ நீ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த, வந்த புதுசில் மாதம் சம்பளம் வாங்கும்போது ஐயோ இவ்வளோ காசுன்னு இருந்துச்சா? இப்போ பழகிடுச்சா? இதுக்கு தகுந்த மாதிரி உன் செலவு ஏறிடுச்சா? இப்போ நீ இதை ரொம்ப பெருசாக நினைப்பியா? ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கும்போது இருந்த ஃபீலிங் இப்போ உனக்கு இருக்குதா? இதானே ஹியூமன் சைக்காலஜி. இப்போ 2.5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எதுக்காக உன்னை நினைவு கூறணும்? இப்போ புதுசாக ஏதாவது பண்ணணும். பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபா போடலான்ட்டு வச்சுக்க, துட்டுங்க இருக்குது. ஸோ ஒரு நல்ல பொலிட்டீஷியன், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரு இதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக செலவு பண்ணி தேர்தல் நெருகிற நேரத்தை அள்ளி குவிக்கணும். பிடிஆர் இருந்திருந்தாலே இது நடந்து செஞ்சுருக்கலாம். எடப்பாடி பண்ணாரா இல்லையா? கோவிடில் கொடுத்தாரா? கார்டுக்கு 2000 ரூபா போட்டாரா? அதுவும் சார் அவங்க இருக்கும்போதெல்லாம் கோவிடு எத்தனை வருஷம் முடக்கி போட்டுச்சு. அவர் இது உண்மையிலே அதை நம்ம யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லைப்பா. நிர்வாகத்துக்கு புதுசு அவர், சரியா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் இல்லை, வெறும் செலவு. கூடுதல் மருத்துவர்கள், கூடுதல் செவிலியர்கள், மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, புதிய மருந்துகள், சுத்தமாக வருவாய் கிடையாது. வேலை இல்லை. அவ்வளவு அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். அவன் தான் வேலை செஞ்சிட்ருக்கான், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். மற்ற எல்லா ப்ரைவேட் கம்பெனியும் அப்போ வேலை இல்லை, சம்பளம் இல்லை, வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம கம்பெனியாக இருந்தாலும் மூடி தான் இருக்கும். அப்போ எனக்கு செலவு இல்லை. கவர்மெண்ட் அப்படி சொல்ல முடியுமா? வெறும் செலவு. இதெல்லாம் சமாளித்து கரெக்டாக கார்டுக்கு 2000 கொடுத்தாரா? இதுதான் இன்டெலிஜென்ட். ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அவங்க அதை சரியாக செஞ்சிட்டதுனால அவங்க கஷ்டப்பட்ட உணர்வே நம்மளுக்கு வரல. ஒன்று. இன்னொன்று, அரசு நீ அதை பண்ணி தான் ஆகணும், அது உன் கடமை அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இன்னைக்கு திமுக அரசு ஆட்சி பண்ணுறதை பார்க்கும்போது அவர் சிறந்த முறையில் செயல்பட்டுருக்காரு போல இருக்கே அப்படின்ற உணர்வை யோசிச்சு பாருங்க. ரெவென்யூவே இல்லாமல் எப்படிமா இதை கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 1 வருஷம் ரெவென்யூ இல்லை தம்பி. எப்பவுமேங்க சார் இயற்கை திமுகவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ மொக்கையை அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. சரகு இருந்தால் தானே. அதுதான் மக்களுக்கு திமுக மேலே கோவம். வீடியோவையும் ஃபோட்டோவையும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது தான் ஆட்சின்னு தானேங்க 4.5 வருஷமாக அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு முதலமைச்சருக்கு என்ற 20 வருஷமாக இல்லாத கள்ளச்சாரம் எப்படா என் ஆட்சியில் வந்துச்சுன்னு கோபம் வந்து 10 பேரை பந்தாடி இருக்கணும் ஒரு முதலமைச்சர். 10 லட்சம் கொடுத்துலாமா? ரைட்டு. அதுக்கு காரணமாக சஸ்பெண்ட் ஆனவனுக்கு 3 மாதத்தில் திருப்பி வேலை கொடுத்து கையெழுத்து போடுறவர் என்னையா ஆட்சி பண்ணுறவர்? கிளாஸில் நீ படிக்கும்போது இருந்திருப்பாங்க சில பேர், என்ன பண்ணாலும் 35 கூட தொட மாட்டாங்க. பார்த்துருக்கியா? வரவே வராது அவனுக்கு படிப்பு. அவனை வந்து அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாரை போட்டால் அதுதான் முதலமைச்சர். இவருக்கு வராது. அவருக்கு வேறு திறன் இருக்கலாம், நல்ல நடிகராக கூட ஆயிருந்திருக்கலாம். நிர்வாக திறன் அவரிடம் இல்லை. கட்சியும் நிர்வாகம் பண்ணல. நடிகராக இருக்கான்னு சொல்லாதீங்க சார். அந்த படத்தை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரே ரத்தமா? ஆமாம். எப்போ அந்த காவியத்தை போய் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நீங்கள் விளம்பரம் பண்ணி பண்ணி ஒருத்தன் வந்து படம் பார்க்கணும்னு கொஞ்ச நேரம் பார்த்தேன், அதுக்கே முடியல. நீங்கள் வேறு இம்ப்ரூவ் ஆகிருப்பாருப்பா. 10 வருஷமாக நடிச்சு அவங்க பையன் இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆகல. இன்னொரு 5 வருஷம் நடிச்சாருன்னா இம்ப்ரூவ் ஆவார். அது மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருப்பார். வேறு திறமையும் இருக்கணும், நான் அதுன்னு சொல்லலை. இதுக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டார். அதனால இவர் நல்லவர். சரி இருக்கட்டும். இருந்தாலும் கருணாநிதி மகன்றதுக்காக 8 கோடி ஜனங்க அவஸ்தைப்படக்கூடாது, புரியுதா? ஒன்றுமே தெரியாது எடப்பாடிக்கு வரும்போது. அவருக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியில் ஐவேஸை பார்த்துட்டு இருந்தார், பிடபிள்யூடியை பார்த்துட்டு இருந்தார். ஏரியை பற்றி ஏதோ தெரியும்னு வச்சுக்க, லாண்ட் ஆர்டர் பார்க்கணும், இன்டெலிஜென்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தெரியாததுனால தான் அந்த ஸ்லிப்பு விட்டது. அது அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்கலாம் சார். திமுக காலில் சலங்கை கட்டி ஆடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே போஸ்டிங் கொடுத்து டிஜிபி ரிட்டையராகவே ஆகிட்டார் அவர், சைலேஷ்குமார் யாதவ். தெரிஞ்சு கொடுக்குறாங்க ப்ரமோஷன். இப்போ நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? 4 மாதம் பல்ல கட்சிட்டு பொறுத்துங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அது கூட பரவாயில்ல சார். இந்த மாக்காய்க்கா போன்ற அமைப்புகள்லாம் வந்து நாங்கள் தான் அதை தலைமை தாங்கி நடத்தணுன்றாங்க, நடத்துனாங்க. அப்போ அவங்க தானே இதையும் கேள்வி கேட்டிருக்கணும். இது நீங்கள் எவ்வளவு கோபமாக இந்த அரசை நீங்கள் விமர்சித்திருக்க வேண்டும். தேவைப்பட்டால் போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும். நீ அந்த போராட்டத்தை அவ்வளோ பெருசாக எடுத்து ஊதுனீங்க. அந்த அதிகாரிக்கு ஒரு அரசு ப்ரமோஷன் கொடுக்குது, அமைதியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் நேர்மை என்னன்றது தெரியுதா? இதனால தான் இன்றைக்கி மக்கள் உங்களை உதாசீனப்படுத்தி திமுகவிடம் தட்டேந்தி பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் நிலைமை. சமூகமும் காலமும் உங்களை சரியான இடத்தில் வைத்திருக்கிறது. எல்லாம் பெரிய இன்டெலெக்சுவல்னு நினச்சி சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியவங்க எல்லாம் பாமரர்கள். நாம் லோகாயுதவாதம் பேசுகிறோம், உலக பொருளாதாரத்தை பேசுகிறோம். கோவனுக்கெல்லாம் வந்து திமுக கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்டு அட்டாக் விஜய், அதுக்கு மட்டும்தான் வெளியே வருவார். அடுத்ததாக வந்துட்டு மதுரையிலையும் கோவையிலையும் அந்த மெட்ரோ திட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மத்திய அரசு அனுமதி தரல.
அதை வந்து திமுக அரசு கட்டி உருள்றாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அனுமதிச்சாங்கன்னா நான் நேர்லேயே வந்து பார்க்குறேன் அது சம்மந்தமா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சார். ஒரு 3 அல்லது 4 நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் சொன்னேன், தமிழக தேர்தலை பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே என்று மக்களவைத் தேர்தல் போல் மாற்றுவதற்கு திமுக முனைகிறதுன்னு நான் சொன்னேன். ரைட்டா? அது தெரியுதா? அன்றைக்கி அந்த மெட்ரோ லெட்டர் வெளியாகி அது சர்ச்சையான அன்று மறுநாள் திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? தமிழகம் முழுக்க போராட்டம். கரூரில் செந்தில் பாலாஜி எல்லாம் பெரும் போராட்டத்தை நடத்தி வஞ்சிக்கிறது என்று சொன்னார். அண்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கல. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூனா, நாக்பூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் இதை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, இங்கே நீங்கள் கொடுக்கல, அதனால் அது ஓர வஞ்சனை தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. போல் பல திட்டங்களுக்கு மத்திய அரசு ஓர வஞ்சனை செஞ்சுருக்குதே. அப்போல்லாம் நான் நேராக வந்து சந்திக்கிறேன்னு சொன்னீங்களா? ஸோ இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. தெரியுதா? ஒரு சாதாரணமாக கடிதம் எழுதி அதோட நிறுத்திருக்கலாம். ஆனால் இதில் பொலிட்டிக்கல் எலிமெண்ட் ஆட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் தேவைப்பட்டால் நேராக வந்து சந்திக்க தயாராக இருக்கிறேன், இடியை அனுப்பிவிடாதீர்கள் அப்படின்றது தான் அதோட மீனிங்க. ஸோ இப்போ இதை பொலிட்டிசைஸ் பண்ணி பிஜேபி வர்சஸ் டிஎம்கே என்ற நரேட்டிவை கட்டமைக்கிறதுக்காக முயல்கிறார்கள். இது பிஜேபி தான் பதில் சொல்லணும், அதில் ஒன்றும் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க ஒரு மாநிலம் தேர்தலை சந்திக்கிறது, அந்த மாநிலத்துக்கு நீங்கள் இப்படி மறுத்தீங்கன்னா, உங்கள் அதிகாரிகள் மறுக்கிறாங்கன்னா, அப்புறம் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? திமுக சொல்கிறது கரெக்டு தானே? சீக்கிரம் சொல்லுவாங்க சார். அதான் வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லிட்டாங்களே, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் திட்டம் நிறைவேற்றப்படும். அப்போ மெட்ரோ வேணும்னா கோவை, மதுரை மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தான் வானதி அவர்கள் சொல்வது. சார், சமீபத்தில் இந்த திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்காக ஒரு ஐவர் குழு அமைச்சாங்க. அந்த ஐவர் குழு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறதா செல்வப்பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காரு சார். நேற்று அந்த குழுவின் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. சத்தியமூர்த்தி பவனா சரவண பவனவா? சத்தியமூர்த்தி பவன் தான் சார். சரவண பவன் சொல்லுங்க சார். இதுதான் ஏதோ ஒரு பவன் நேற்று. ஸோ அந்த சத்தியமூர்த்தினா யாருன்னு தெரியுமா? நம்ம எடிட்டர். தெரியும், இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும் எனக்கு. இப்போ படி, கூகுளில் தேடி. ஸோ கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு முதலமைச்சரை இந்த குழு சந்திக்க இருக்கிறது என்று செல்வப்பிள்ளை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வேண்டும் 39 சீட்டுகள் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கலாம் என்று அவர்கள் அந்த குழுவினர் பரிசீலித்திருப்பதாக. அந்த 39 என்னவென்றால் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ என்ற அடிப்படையில் ஒரு சீட்டு வேணும் அப்படின்ட்டு கேட்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. திஸ் நம்பர் வில் கம் டவுன் டு 25. போன வாட்டி கொடுத்த அதே எண்ணிக்கையில் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 39ன்னு கேட்குறதுக்கு இன்னொரு காரணம், 34 எம்எல்ஏக்கள் இருந்தால் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர். அந்த அடிப்படையில் எங்களுக்கு குறைஞ்சது 34வது கொடுங்கன்ட்டு. 34 கொடுத்தா ஜெயிச்சிருவீங்களா? 39 கொடுத்தா 34 ஜெயிச்சிருவீங்களா? நீங்கள் பீகார் தான் உங்கள் லட்சணத்தை பார்த்தோமே. ஒருவேளை போன வாட்டி கொடுத்ததே கொடுத்தாங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஃபேர். நான் இந்த சிதம்பரம் ட்வீட் சொன்னேன்ல, நான் அதான் அவருக்கு அடுத்த டென்யூர் வேணும். ரைட்டாக? இப்போ காங்கிரஸில் ஏற்கனவே இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு பெரிய யூபி எலெக்ஷனுக்கு பிறகு என்று நினைக்கிறேன், ஒரு காங்கிரஸில் ஒரு ஸ்ட்ரக்சரு மீண்டும் தோல்வி சந்திச்சுட்டு இருக்கோம், ஒரு மறு ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு திரு ஏகே ஆண்டனி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு, அந்த குழுவோட பரிந்துரைகளில் ஒன்று, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் பதவி. குடும்பத்தில் யாருக்குமே பதவி இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வாரிசுகள் வருகிறார்கள், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கட்சி தலைமையோ வாரிசு தலைமை தானே. அதனால் குடும்பத்தில் ஒருவருக்கு தான் பதவி என்று, அதாவது எம்எல்ஏ ஆர் எம்பி அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இங்கே அப்பா பையன் 2 பேரும் எம்பியாக இருக்காங்க. ரைட்டா? ஸோ இதன் காரணமாக அல்லது இதை காரணம் காட்டி இந்த சிதம்பரத்துக்கு மட்டும் திருப்பி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு என்று யாரும் கேள்வி எழுப்பிவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் கூட்டணியை நான் உறுதி செய்கிறேன். 30 சீட்லாம் அவங்க கேட்காம நான் பார்த்துக்கிறேன். என்ன ராஜ்யசபா சீட், அந்த அடிப்படையில் தான் அவர் சிதம்பரம் அனைவருக்கும் முன்பாக முந்திக்கொண்டு இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, அரசல் புரசல் செய்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்று கேட்டார். திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி. அவர் இங்கிலீஷ் அண்டு தமிழ் பேசுகிறத கேட்டேன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மணிப்பிரவாளம்னா அதுதான். அந்த தமிழ் உச்சரிப்பு எனக்கெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும். நிதானமாக அழகாக, அவ்வளோ அழகாக பேசுவார். இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி. அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லாயர்ஸ், ஒரு பிரில்லியன்ட் எக்கனாமிஸ்ட். இது மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். ஆனால் தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு எவ்வளோன்னு கேட்டால் 0. சொந்த மாவட்டத்தில் நின்னா கூட டெபாசிட் வாங்க மாட்டார். இதுதான் சிதம்பரம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான செல்வாக்கு. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு திமுகவை விட்டால் வேறு வழியே இல்லை. ஸோ இல்லை, காங்கிரஸ் கட்சியோட நலன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எம்பி அவங்க வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? பதவி இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான்றது தெரியும். அதனால தான் அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார்.
இட் வில் செட்டில் இன் 25. இப்போ எதுக்கு சார் அவசர அவசரமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை சீல் பண்ணாங்க? இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே திரு விஜய் அவர்களை சுத்தல்லே விட்டுருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கலாமா? அர்ஜென்சி வந்துருச்சு. பீகார் தேர்தலுக்கு பிறகு நான் தான் சொன்னேன்ல, நவம்பர் 4ஆவது வாரம் வேக வேகமாக நடக்கும் என்று சொன்னேன்னா, அர்ஜென்சி வந்துருச்சு. பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணல. இன்னொன்று, நீங்கள் வேகமாக கூட்டணியை இறுதி செய்வதன் மூலமாக எதிர்முகாம் கலகலத்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நிரூபிக்கலாம் அல்லவா? இன்னொன்று, வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அண்டு திமுக வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சரி, விஜயை சுத்தல விடலான்னு முடிவு பண்ணி, இல்லை நாங்கள் அங்கே வர்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அங்கே போன்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லுங்கள், எங்களை சக்கையாக ட்ரீட் பண்ணுறீங்க, ஜூஸ் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் பனையூர் தம்பிக்கிட்ட போகிறோம் என்று நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். சரி, போன்ட்டாங்கன்னா அப்புறம் யார் எம்பி பதவி கொடுப்பா? அங்கே 80 சீட்டு தருவாங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க. இங்கே இந்த கேப்பில் 25 சீட்டு கேப்பில் நம்ம கோக்க மணிக்கிட்ட சொன்னோன்னா அவர் ஐயாவை கூட்டின்னு வந்துட்டாருன்னா கணிசமாக வட தமிழகத்தில் ஒரு செல்வாக்கை செலுத்தலாம்ல. உங்களுக்கு தமிழகம் முழுக்க வாக்கு இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5000, 10,000, 15,000 தமிழகம் முழுக்க இருக்குது. அதுக்கு பதிலாக நார்த்தில் வலுவாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி நாங்கள் கூட்டிகிட்டோன்னா ஆப்ஷன் இல்லாமல் இல்லை திமுகவுக்கு. என்ன பண்ணுவீங்க? சரி, இங்கே வந்து அங்கே அதே 25 வாங்கிக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். அந்த தம்பிகிட்ட என்ன கேட்பீங்க? வேணா என் பழைய படத்தோட சுறா படம் DVD 2 காப்பி தரேன்னு வேணால் தருவார். பார்க்க முடியுமா? அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் 20 MP சீட்டு தரேன்னு சொல்லுவார். இன்றைக்கி வழியே சொல்லு பாஸு. 3 வருஷ கதை அது. 3 வருஷம் உயிர் வாழணும்ல. இன்றைக்கி திருப்பி இப்போ பீகாரில் ரவுட்டு, திருப்பி தமிழகத்துலேயும் ரவுட்டுன்னா உங்களை நம்பி இந்தியா கூட்டணியில் போட்டிட்டு யார் வருவா? இப்போவே உங்களை மம்தா கேஜ்ரிவாலாம் மதிக்கிறது இல்லை. தேஜஸ்வி யாதவ் ஏதோ மதிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் உன்னால் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து மிக முக்கியமான தேர்தல் 27இல் உத்தரப்பிரதேச தேர்தல் மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டம். அகிலேஷ் உங்களை மதியம் போனார்னா போராட்டெல்லாம் தோற்றுனுறீங்க எப்போ? சரி, இல்லைன்னா ஒரு 10 சீட் தரேன் வாங்கிக்க. அரசியல் எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் எல்லாத்தையும் வே பண்ணணும். நீ புரியுதா? அப்படி வே பண்ணி தான் போத் பார்ட்டிஸ் ஃபவுண்ட் அன் அர்ஜென்சி. மாப்பிள்ளை சார் டெல்லி சென்றதற்கு முக்கியமான காரணம், ஒருவேளை பேசிட்டாங்கன்னா இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் வேலைகளை முடுக்கி விடணும், ஆரம்பிக்கணும்ல. சரி, எப்போ ஆரம்பிப்பீங்க? அலையன்ஸை வந்து முடிவு பண்ணாதான் அந்த வேலைகளை ஆரம்பிக்க முடியும். கான்ஸ்டியூன்சி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. 25ல் 7ல் தோத்துட்டீங்க. அந்த 7 நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு பதிலாக வேறு தொகுதி இது கொடுக்குறோம், நாங்கள் தோற்ற தொகுதியை கொடுக்குறோன்னு தானே திமுக வைக்கும். இப்போ ஆரம்பித்தா தானே சரியாக இருக்கும். தாமதமாக ஆரம்பித்து பீகாரில் நேருக்கு நேர்ப்பு வேட்பாளர்களை போட்டிங்களா? காங்கிரஸ் RJD வேட்பாளர்கள் ஒன்றா நின்னாங்களா? 20 தொகுதியும் என்னமோ நினைக்கிறேன் பீகாரில். 20 தொகுதியும் பிஜேபி ஜெயிச்சிச்சு. போத் ஆர் இன் டயர் நீட்ஸ் ஃபார் ஈச் அதர். அதாவது ஆதவ் வந்து பிளான்ட் பண்ணிட்டு இருக்காரு நியூஸை. ராகுலோட வந்து 1-to-1 பேசுங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்லாம். 1-to-1 பேசுகிறவங்கலாம் எவ்வளோ அமைதியாக இருந்திருக்காங்க பாருங்கள். இப்போது திரு சிதம்பரம் அவர்களுக்கு நீடு இருக்குன்ற போது அவர் 1-to-1 பேசிட மாட்டார் ராகுல் கிட்ட. ஜி இங்கே தப்பு நடக்குது ஜி அப்படின்னு. நம்மளுக்கு பெரிய சிக்கலாயிடும். இந்தியா கூட்டணியை வந்து அப்புறம் நாளைக்கு யூபி எலெக்ஷன் வரும்போது அகிலேஷ்லாம் மதிக்க மாட்டார், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவங்க மனசில் இது எல்லாத்தையும் விட காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம் யூபி எலெக்ஷன்ஸ். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூக்கில் எப்படி தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. தெரியலம்மா, அரசியல் உங்களுக்கு தெரியல. இவங்க எல்லாம் ஊடுறவங்கம்மா, இதே வேலையாக இருக்கிறவங்க. அதில் அந்த கருணாநிதியோட மூளை ஐன்ஸ்டீன் மூளை கூட வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். ஈவன் ஜெயலலிதா, அதாவது பொலிட்டிக்கல் அனிமல்னு சொல்லுவாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அடுத்து என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், இதெல்லாம் இப்படி யோசிச்சே தப்பாகும். கருணாநிதி செய்த தவறு, அவ்வளோ பெரிய கட்சி பழம் நழுவி விட்டது, விழப்போகிறதுன்னு சொன்னார். மறுநாள் போய் முடிச்சிட்டார் அவர் கதையை. இவ்வளோ கேல்குலேட் பண்ணி திங்க் பண்ணியே ஸ்லிப் ஆகுறீங்க. ஏன்னா அவ்வளவு எளிதாக கை கொள்ள முடியாதது அரசியல். அப்படி இருக்கும்போது பிளாஸ்ட்டுன்னு சொன்னால் சிஎம் ஆயிடலான்ட்டு நினச்சின்னு இருக்கிறீங்கன்னா எவ்வளோ குழந்தைத்தனமாக நீங்கள் அரசியலை அணுகுகிறீர்கள் என்று தான் நாம் புரிந்து கொள்ளுங்கள். கன்ஷிராம் அவர்கள் கட்சி தொடங்கும் போது சொன்னார், முதல் தேர்தல் தோற்பதற்கு, 2வது தேர்தல் அடுத்தவர்களை தோற்கடிப்பதற்கு, 3வது தேர்தல் தான் வெற்றி பெறுவதற்கு. அனுபவம். உங்களுக்கு அனுபவம் இல்லைன்றது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தெரிகிறது.